அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க. ஒடுக்கப்பட்ட தனது சமுதாயத்திற்காக பாடுபட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்துடன் மற்றொரு பணிக்காகவும் அனுப்பப்பட்டார்கள். அன்றைய கொடுகோல் மன்னனான பிர்அவுனும் அவனது இனத்தாரும் இஸ்ரவேலர் சமுதாயத்தின் மீது அடக்குமுறை புரிந்தனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிர்அவுனுக்கு ஏகத்துவத்தை சொன்னதோடு இஸ்ரவேலரின் மக்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்தார்கள். இஸ்ரவேல் மக்களை என்னோடு அனுப்பிவிடு, அவர்களை வேதனைப்படுத்தாதே என்றெல்லாம் பிர்அவுனிடம் கோரிக்கை விடுத்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 104, 105 வசனமாகவும் சொல்லியிருக்கிறான். பிர்அவுன், நிச்சயமாக நான் அகிலத்தாருடைய இறைவனின் தூதர் என்று மூசா கூறினார். அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர வேறு எதையும் கூறாதிருக்க நான் கடமைப்பட்டவன். நிச்சயமாக உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றை உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன். அதனால் நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இஸ்ரவேலின் சந்ததிகளை என்னுடன் அனுப்பிவை என்று கூறினார். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் 20வது அத்தியாயத்தில் 47, 48 வசனத்தில் கூறியிருக்கிறான். நீங்கள் இருவரும் அவனிடத்தில் சென்று சொல்லுங்கள், நாங்கள் உன் இறைவனின் தூதர்கள். இஸ்ரவேல் சந்ததிகளை எங்களுடன் அனுப்பிவிடு, அவர்களை வேதனை செய்யாதே. மெய்யாகவே நாங்கள் உன் இறைவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம். நேரான வழியை பின்பற்றியோர் மீது நிம்மதி உண்டாகட்டும். பொய்யென கருதி புறக்கணித்தவர்க்கும் வேதனை இறங்கும் என்று மூலம் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேலை விடும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் வேண்டிய போது, உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கிய என்னிடமே போராட்டமா, வளர்ந்த கடா மார்பில் பாய்வது நியாயமா என்பது போல கேள்விகளை எழுப்பினான். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கொலை குற்றத்தை சுட்டிக்காட்டி, இத்தகைய தவறை நான் மன்னித்த போதும் நீ மட்டும் உன் இனத்தாருக்காக போர்க்கொடி தூக்குவது நியாயமா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பினான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 26வது அத்தியாயத்தில் 16 to 22 வசனத்தில் கூறியிருக்கிறான். நீங்கள் இருவரும் பிர்அவுனிடம் சென்று, நிச்சயமாக நாங்கள் உலகத்தாரின் இறைவனுடைய தூதராவோம் என்றும் இஸ்ராயேலின் சந்ததிகளை எங்களுடன் அனுப்பிவிடு என்று கூறுங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே அவர்கள் பிர்அவுனிடம் சென்று கூறவே, அத்தகையவன் மூசாவை நோக்கி, நாங்கள் உங்களை குழந்தையாக எடுத்துக்கொண்டு வளர்க்கவில்லையா? உங்கள் வாழ்நாளில் பல வருடங்கள் நம்மிடம் வளர்ந்தீரே என்று அவன் கூறினான். நீர் செய்த உமது செயலையும் செய்து முடித்தீர். நீ நன்றி கெட்டவன் என்று அவன் கூறினான். நான் நேர்வழி பெறாதவனாக இருந்த நேரத்தில் அதை செய்தேன் என்று அவர் கூறினார். ஆதலால் உங்களுக்கு அஞ்சி உங்களை விட்டு ஓடினேன். அப்போது என் இறைவன் எனக்கு ஞானத்தை வழங்கி தூதராக என்னை நியமித்தான். இஸ்ரவேலின் மக்களை நீ அடிமைப்படுத்துவதற்கு நியாயம் கற்பிக்க எனக்கு செய்த அருட்கொடையை நீ சொல்லி காட்டுகிறாயா என்று கூறினார். பிர்அவுனும் அவனது இனத்தாரும் தங்களுக்கு இறைவனிடம் வேதனை வரும்போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த வேதனையிலிருந்து தங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்து காப்பாற்றினால் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தாது, உங்களுடன் அனுப்பிவிடுகிறோம் என வாக்களிப்பார்கள். அவ்வாறே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்ததும் அவர்களை விட்டு வேதனை நீங்கிவிடும். பிறகு அவர்கள் சொன்ன வாக்குறுதிக்கு பதிலாக மாறு செய்வார்கள். இதுவே அவர்களின் பண்பாக இருந்தது. இதனை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 133 to 135 வசனத்தில் கூறியிருக்கிறான். ஆகவே அவர்கள் மீது வெள்ளம், வெட்டுக்கிளி, பேன், தவளை, இரத்தம் ஆகிய தெளிவான இந்த அத்தாட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனுப்பி வைத்தோம். இதன் பின்னரும் அவர்கள் கர்வம் கொன்று குற்றம் செய்யும் மக்களாகவே இருந்தார்கள். அவர்கள் மீது இவைகளின் யாதொரு வேதனை வரும்போதெல்லாம் அவர்கள் மூசாவை நோக்கி, மூசாவே, உங்களுடைய இறைவன் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரிப்பதற்காக உங்களுக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி இந்த கஷ்டத்தை நீக்கும்படி நமக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் நம்பிக்கையை கொண்டு இஸ்ராயேலின் சந்ததிகளை நிச்சயமாக நான் உங்களுடன்
அனுப்பி வைக்கிறோம் என்று கூறினார்கள். அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய காலக்கெடு வரை அவர்களுக்கு நம் வேதனை நீக்கியவுடன் அவர்கள் வாக்கு மீறினர். இதுவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒடுக்கப்பட்ட தமது இனத்தாருக்காக, ஆளும் வர்க்கமான பிர்அவுன் இனத்தாரோடு உரிமைக்காக எவ்வாறெல்லாம் போராடினார்கள் என்பதை திருமறை வசனங்களின் மூலம் அறிந்து கொண்டோம். இதன் மூலம் முஸ்லிம்கள் அல்லாத ஆட்சியாளர்களிடம் உரிமையை கேட்ட போதும் ஒடுக்கப்பட்ட இனத்திற்காக குரல் கொடுப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் என்பதை விளங்க முடிகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரம் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கலாம்.